ஹலோங்க, வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கேன். வாங்க என்ன இருக்குன்னு இதுக்குள்ள பார்க்கலாம். பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க, இது இடியாப்பம் மேக்கருங்க. கிண்ணம் எடுத்துட்டு வரதுக்குள்ள நம்ம இடியாப்பம் அண்ணன் ஓடி போயிடுறாரு. சரி நம்ம வீட்டிலேயே செஞ்சு பழகலாம் இதெல்லாம் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கேன். அம்மா வீட்டில் வந்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பழகியிருக்கேன். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கட்டையில் வரும். ஸோ அதெல்லாம் இப்போ மாறி இப்போ ரொம்ப கன்வீனியண்ட்டாக நமக்கு ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதில் இடியாப்பம் மட்டும் இல்லைங்க, முறுக்கு பிழியலாம். அந்த தட்டை மாதிரி வரும் இல்லையா, முறுக்கு ரிப்பன் முறுக்கு, அதுக்கெல்லாம் பிழியலாம். அதுக்காக ஆல்மோஸ்ட் ஒரு 10லேருந்து 12 பிளேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸ்டீல் குவாலிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. தக்க மாதிரி இல்லாமல். இதில் என்ன க்யூட்னா இதெல்லாம் போடுறதுக்கு அழகாக ஒரு க்யூட்டாக ஒரு டப்பா கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு ரப்பர் அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அநேகமாக இது வந்து கேக் செய்யறதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் பிராண்டு பார்த்தீங்கன்னா சாலிமோ அப்படின்னு சொல்லிட்டு, இது அமேசான் பிராண்டோட இதுதான். இது வந்து லாங் ராட் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு அட்டாச்மெண்ட், கீழே ஒரு அட்டாச்மெண்ட். கீழே வந்து நமக்கு இடியாப்பம் புளியறதை புரிஞ்சுட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கணும். உள்ள மாவு வச்சதுக்கு அப்புறம் மேல இருக்கிற அந்த ஹேண்டில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அழகா நம்ம ஒரு ஹேண்டிலே ஒரு கையிலே பிடிச்சி நம்ம சுத்திடலாங்க இடியாப்பம். இப்போ மேல இருக்கு பாத்தீங்களா ராடு மாதிரி, அது பக்கத்துல ஒரு சின்ன பட்டன் மாதிரி இருக்கு இல்லையா, அது மேல இழுத்து விட்டீங்கன்னா இந்த கீழே இருக்கிற ராடு கீழே வந்துருங்க. ஸோ நம்ம மாவு புஷ் பண்ண நம்ம அமுக்கிட்டே இருக்கிறதுக்கு இந்த ராடு வந்து கரெக்டா போய் ஃபிட் ஆயிடும். திருப்பி அந்த பக்கத்துல இருக்கிற சின்ன பட்டனை இழுத்து விட்டு நம்ம இந்த ராடை மேல இழுத்தோம்னா மேல வந்துரும். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வீட்லயே செஞ்சு பார்த்தேங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இடியாப்ப தட்டில் போட்டு பார்த்தேன். ரொம்ப சூப்பராக வந்தது. மாவு கூட பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். எப்படி பண்ணணும்னு அம்மா கிட்ட கேட்டு செஞ்சிருந்தேன். ரொம்பவே நல்லா வந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் டைமரா எனக்கே இவ்வளோ சூப்பராக வருதுன்னா நல்லா வீட்டில் பழகிறவங்களுக்கு இன்னும் நல்லாவே வரும். அதே மாதிரி இட்லி தட்லையும் ஊற்றி செஞ்சு பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அம்மா. ஸோ அதுவும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இட்லி தட்டிலே போட்டு பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக, எஃபர்ட் ரொம்ப கம்மியாக இருந்தது. சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணாவே நல்லா வந்தது. என்னதான் நமக்கு கூப்பிடுற குரலுக்கு இடியாப்பம் நமக்கு கிடைச்சாலும் வீட்லயே நம்ம ஹைஜீனா நம்ம கண்ணு முன்னாடி சுட சுட பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது வந்து ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ட்ரஸ்ட் மீ, இந்த மாவு ப்ரிப்பேர் பண்றதுக்குலாம் ரொம்ப நேரம் எடுக்கல, ரொம்ப குவிக்கா முடிச்சிடலாம். ஸோ ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் நம்ம வீட்லயே நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, ஸோ தட் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.